நான் உங்கள் நவாஸ். இன்னும் படிக்க கஷ்டப்படுறீங்கன்னா, அப்போ இந்த 3 டெக்னிக்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் டெக்னிக் போமோதோரோ டெக்னிக். இந்த டெக்னிக்ல 25 மினிட்ஸ் படிக்கிறது, 5 மினிட்ஸ் பிரேக் எடுக்கிறது. இதில எப்புட்றா உனக்கு பெனிஃபிட் கிடைக்கும்னு நீங்க கேட்கலாம். ஆனா, இதில நெறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. எப்படின்னா, நம்ம பிரெயினுக்கு வந்து நம்ம படிச்சத ஸ்டோர் பண்ண கொஞ்சம் டைம் ஆகும். அந்த டைம் தான் இந்த 5 மினிட்ஸ் இந்த பிரேக்கு. இது நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, உங்க ஸ்டடீஸ்ல கிரேட் இம்பேக்ட் வரும். செகண்ட் டெக்னிக் வந்து ஆக்டிவ் ரீகால். நீங்க ஆக்டிவ் ரீகால் பண்ண பண்ண உங்களுக்கு வந்து உங்க பிரெயின் வந்து ரொம்ப ஆக்டிவாவே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு பேராகிராஃப் படிக்கிறீங்கன்னா, அந்த பேராகிராஃப் வந்து நீங்க ஒரு கொஸ்டின் எடுங்க. அந்த கொஸ்டின்லேருந்து நீங்க ஆக்டிவா ரீகால் பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்க என்ன படிச்சீங்களோ அத ரீகால் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, உங்க பிரெயின்ல வந்து லாங் டெர்ம் மெமரியில சேவ் ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்க எப்போ கேட்டாலும் நீங்க சொல்லுவீங்க. தேர்டு டெக்னிக் தெரிஞ்சுக்க முன்னாடி என் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி நிறைய வீடியோ போட முடியும். தேர்டு டெக்னிக் வந்து நோ டிஸ்ட்ராக்ஷன். டிஸ்ட்ராக்ஷன் இருந்தாலே நம்மளால எதுவுமே படிக்க முடியாது. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஃபோன் வந்து நீங்கள் படிக்கிற இடத்துலேருந்து எடுத்துருங்க. ஏன்னா இதில் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது. நீங்கள் படிக்க போகும்போது ஏதாச்சும் நோட்டிஃபிகேஷன் வரும், அது எடுப்பீங்க. ஏன்னா உங்கள் பிரெயினுக்கு சிக்னல் தரும். அது நேச்சுரலாகவே நடக்கிறது தான். அதனாலே நீங்கள் ஃபோன் வேறு ரூமில் வச்சுட்டு நீங்கள் உங்கள் ஸ்டடி டேபிளில் வந்து உட்காந்து படிக்கலாம். ஸோ இதனாலே உங்கள் இதில் வந்து கிரேட் இம்பேக்ட் வர வாய்ப்பு இருக்குது.